Hi friends, இப்போ நம்ம பார்க்கலாம் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். So, which of the following bonds will be most difficult to break? இந்த கார்பன் ஆக்சிஜன், கார்பன் கார்பன், கார்பன் நைட்ரஜன், கார்பன் சல்ஃபர் இதில் இருக்கிற கெமிக்கல் பாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட்ஸில் எது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கீழ்கண்ட வேதியியல் இணைப்புகளில் எந்த இணைப்பு பிரிப்பதற்கு கடினமாக இருக்கும்? கார்பன் ஆக்சிஜன், கார்பன் கார்பன், கார்பன் நைட்ரஜன், கார்பன் சல்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேள்வி. இப்போ இந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது வேதியியல் பிணைப்பு, பாண்ட் ஆற்றல், அதாவது கெமிக்கல் பாண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது, அல்லது ஆட்டம், அயான்ஸ், மாலிகுல்ஸ், மூலக்கூறுகள் அல்லது மாலிகுல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இந்த கேள்விக்கு நம்ம எளிதாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கெமிக்கல் பாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ராக்ஷன். எதுக்கு இருக்க அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ்க்கு, அயானு, மாலிகுல்ஸ். இதன் மூலமா, இந்த அட்ராக்ஷன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை உருவாக்குது. ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு பொருட்களை உருவாக்குது, வேதிய பொருட்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ரெண்டுத்துக்குள்ள அட்ராக்ஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இது ரெண்டுத்துக்குள்ள இதுதான் வந்து பாண்டே உருவாக்குது. எதுங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்குள்ளேயோ அல்லது அயான்ஸ்களிடையோ இல்லை மாலிகுல்ஸ் இடையோ வந்து ஏற்படுகின்ற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இதுதான் வந்து ஒரு பாண்டை உருவாக்குது. இந்த பாண்டை நம்ம இரண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ராங் பாண்ட் அல்லது வீக் பாண்ட், பிரைமரி பாண்ட் அல்லது செகண்டரி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். பிரைமரி பாண்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலன்ட் பாண்ட்ஸ், அயானிக் பாண்ட் அண்ட் மெட்டாலிக் பாண்ட்ஸ். வீக் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைபோல் இன்டராக்ஷன், லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? தமிழ்ல நம்ம பார்க்கும்போது என்ன வேதியியல் பிணைப்பு, அதாவது கெமிக்கல் பாண்ட்னா என்ன, அல்லது ரசாயன பிணைப்பு என்ன, அணுக்கள், மூலக்கூறுகள் என்பவற்றுக்கு இடையிலான ஈர்ப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈர்ப்பினால் உண்டாகும் தொடர்புகளுக்கு காரணமான இயற்பியல் செயற்பாடு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கின்ற பிணைப்பே அல்லது ஈர்ப்பே நம்ம கெமிக்கல் பாண்ட்ஸ் அல்லது வேதியியல் பிணைப்பு அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்தை கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்ததுன்னா, அயானிக் பாண்டு, கோவலன்ட் பாண்ட், ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ ஹைட்ரஜனுக்குள்ள ஹைட்ரஜன் என்ன மாதிரி பாண்ட் உருவாக்கும், கார்பன் என்ன மாதிரியான பாண்ட் உருவாக்கும். இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இதுல இருக்கிறத ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றோம் நம்ம. எதிரின் வந்து ஹைட்ரஜன் பாண்ட், இந்த இடத்துல இங்க டபுள் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. கார்பன் இன்ட்ராக்ஷன்ல கோவலன்ட் பாண்ட் சொல்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பாண்ட் எனர்ஜியில என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ்ல, அதாவது கார்பன் ஹைட்ரஜன், கார்பனுக்கு பக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம ட்ரிபிள் கோவலன்ட் பாண்டு, டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்ட், இது மூலமா எதுலாம் வந்து சக்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. அப்போ இது நம்ம ரெண்டு எலிமெண்ட் அல்லது ரெண்டு ஆட்டம்களுக்கு இடையே இருக்கிற தூரம், தூரத்தின் பொறுத்தும் அது அந்த ஆட்டம்களுக்குள்ள இடையே இருக்கிற சக்தியை பொறுத்து நம்ம வந்து பாண்ட் எனர்ஜி நம்ம சொல்றோம் நம்ம. இது ரெண்டுக்குள்ள இருக்கிற தூரமும் நம்ம சொல்லலாம், அல்லது தூரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அதோட ஆற்றலை பொறுத்தும் நம்ம சொல்றோம். சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இங்க பாருங்க, ஆக்சிஜன், கார்பன் ஆக்சிஜன் நமக்கு இருக்கிற உதாரணங்கள். நீங்க இந்த எக்ஸாம்பிள் நீங்க வந்து விக்கிபீடியா பேஜ்ல நீங்க பார்க்கலாம். நீங்க இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஹாலஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ்க்கு இருந்தாலும் சரி, ஆக்சிஜனுக்குள்ள இடையில இருந்தது.
இப்போ இருக்கிறதுலே பெரிய அளவுக்கான எனர்ஜி அதிகமா எந்த இடத்துல எனர்ஜி அதிகமா இருக்கோ அதை உடைக்கிறதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி நம்ம செலவு பண்ணுவோம். அதுதான் ரொம்ப கடினமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனர்ஜி அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வித் ஆக்சிஜன், இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான அளவுக்கு எனர்ஜியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுது. இப்போ நம்ம கேள்விக்கு வந்துடலாம். கார்பன் 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 நைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் சல்ஃபர், இதுல வேற இதுல கார்பன் சல்ஃபர். சரிங்களா? இப்போ இந்த 3 மட்டும் தனியா நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த 3களிடையே வந்து எது வந்து அதிகமான அளவுக்கு எனர்ஜியை இருக்கு, அதிகமான அளவுக்கு சக்தி அதனுடைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜனுக்கு தான். ஏன்னா வந்து அதுதான் வந்து 360 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ கிலோ ஜூல்ஸ்னா என்ன, 1000 ஜூல் தான் கிலோ ஜூல்னு சொல்றோம். நம்ம 1000 ஜூல்ஸ் தான் ஒரு கிலோ ஜூல்னு சொல்றோம். ஜூல்னா என்ன அப்படின்னா ஜூல்ஸ் தான் வந்து ஆற்றல் அல்லது சக்தியை நம்ம வந்து அளவிடுறதுக்கான யூனிட்டா நம்ம வச்சிருக்கோம். இதை என்ன ஜூல்ஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட், இன்டர்நேஷனல் யூனிட். அது இன்டர்நேஷனல் யூனிட் ஃபார் எனர்ஜி. என்னதுன்னா எனர்ஜி, the amount of energy transferred to an object by the work of moving it a distance of 1 meter against a force of 1 Newton அப்படின்னு சொல்றோம்னா, ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஒரு 1 மீட்டருக்கு நம்ம தள்ளுறதன் மூலமாக ஒரு விஷயம் நம்ம அதன் மேல நம்ம செயல்படுத்துறது மூலமாக 1 நியூட்டன் ஃபோர்ஸ் நம்ம வந்து செயல்படுத்தும் மூலமா அதுக்கு அந்த பொருட்களுக்கு ஏற்படுகின்ற சக்தியை தான் நம்ம ஒரு ஜூல் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிலோ ஜூல்ஸ், இது பாண்ட் ஆற்றலை பத்தி நம்ம தெரிஞ்சது மூலமா இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட 4களை நம்ம வந்து எது சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன், அதுதான் பதிலாகுது. நம்ம அடுத்த இன்னொரு கேள்வியை நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம். நன்றி.